guys, இன்னைக்கு நம்ம 2017 ரிலீஸ் ஆன ரவுண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஹாரர் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, பேங்க்ல கொள்ளையடிக்க போனவங்க பேக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. எப்படா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த கதையை முழுசா கேளுங்க. சொட்டங்கின்னு கதைக்குள்ள போலாம் வாங்க. நீங்க பார்த்துருக்குது வாய்ஸ் விசுவாசம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பாத் டப்ல ஒருத்தவங்க குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஈரானி நம்ம கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. எனக்கு அப்பப்ப சில கனவுகள் வரும், ஆனா சில நேரத்துல அது கனவாயில உண்மையான என்னால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நான் எழுந்துக்க முயற்சி பண்ணாலும் அந்த விஷயங்கள் என்னை சுத்தி நடந்துகிட்டே இருக்கும். அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அந்த விஷயம் தன்னை சுத்தி நடந்துகிட்டே இருந்தா அதுதான் ரியல். இப்போ படத்தோட பேரை போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப பேங்க காமிக்கிறாங்க. நம்ம படத்தோட ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் பேங்க்ல பணம் எடுக்கிறதுக்காக போயிருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டும் என்ன ட்ரெஸ்ஸிங் இது, இப்படி என்னை பார்ட்டிக்கு வரப்போறான் போது, இங்க பாரு இதுதான் என்னோட லாஸ்ட் ட்ரிங்க்ஸ், இதுக்கு அடுத்து நான் அவங்க கூட எங்க வர மாட்டேன் போது சரி ஓகேடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டே இருக்காங்க. அதே இடத்துல இங்க ரெண்டு பேரும் கையில கன்னோட பேக் எடுத்துட்டு அந்த பேங்க் உள்ள வராங்க. பணத்தை ஆட்டி போட எல்லாருமே நகராம தலையை குனிஞ்சிட்டு கீழே இருங்க, தலையை யாரா தூக்குனீங்கன்னா ஒரே போடுதான் ஸ்ட்ரைட்டா நீங்க சொர்க்கத்துக்கே போயிருவீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பயமுத்திட்டு இருக்காங்க. லாக்கரோட கீ கொடு, பணத்தை உடனே எடுத்து போடு அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்காங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்போது அங்க ஒரு லேடி எமர்ஜென்சி ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே இதை பார்த்து அந்த கொள்ளையனுக்கு கோவம் வந்துடும். கன் எடுத்து ஷூட் பண்ணிடுறாங்க. இதை பார்த்து எல்லாமே பயந்து போயிட்டு இருக்காங்க. ஈரனிங்கும் பதட்டமா இருக்கு, அதனால போன் எடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த கொள்ளையனோட கேர்ள் ஃப்ரெண்டு பாத்துறாங்க. கண்ணை பார்த்தா பயம் இல்லையா, யாரு நீ அப்படின்னு சொல்லி ஒரு பேக் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா புக்ஸா இருக்கு. ஓ நீ காலேஜ் போனா, உனக்கு பயம் என்னன்னு தெரியல, இப்ப காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஷூட் பண்ண வருவாங்க. அங்க இருக்கிறவரும் பாவம் அந்த பொண்ணை விடணும் போது நீ யார் நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை போட்டு தட்டு, பாத்தியா இதெல்லாம் உன்னாலதான் அந்த ஆள் இறந்து போயிட்டான், பாரு அவனோட முகத்தை பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோனிய ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே இடத்துல இங்க நம்ம படத்தோட ஹீரோ டாக்ஸி டிரைவர் அவங்க கஸ்டமரை பிக்கப் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் வெயிட் பண்றாரு, டைமிங்கும் ஓடிட்டு இருக்கு. இப்ப மேனேஜர் மேரிட் அவர்கிட்ட கீ வாங்கி பணத்தை எல்லாத்தையும் பேக் பண்ணிடுறாங்க. இங்க வந்து சீக்கிரமா போ அப்படின்றத சொல்லும் போது ஹீரோனியும் அவங்க ஃப்ரெண்டையும் அந்த கொள்ளையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் பிடிச்சிட்டே வெளியே வராங்க. அப்படி தப்பிச்சு ஓடும் போது ஹீரோனியும் எங்களை விட்டுருங்கன்னு கதறிட்டே இருக்கும் போது இப்போ ஹீரோவும் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கார் எடுக்கிறாரு. ஆனா அந்த ரெண்டு கொள்ளையர்களும் ஹீரோனியும் அவன் ஃப்ரெண்டையும் உள்ள ஏத்திட்டு சீக்கிரமா கார் எடுடா அப்படின்னு மிரட்டும் போது, யார் நீங்க, கண்டிப்பா நான் கார் எடுக்க மாட்டேன், போலீஸ் நான் தான் மாட்டி பண்ணும் போது, எடுக்கலன்னா இந்த புல்லட்டும் தலையில இறக்கிடுவேன் எடு அப்படின்னு சொல்லி மிரட்டும் போது அவனும் காரை வேகமா ஓட்டிட்டு போறான். ஹீரோக்கும் ஹீரோனிய பார்த்த உடனே ஏதோ ஒரு விஷயங்கள் ஞாபகம் வருது, ஆனா அது கிளியரா தெரியல. இப்ப போலீஸோ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஹீரோ காரை வேகமா ஓட்டிட்டு போறாரு. அந்த கொள்ளையனும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் கன் எடுத்துட்டு போலீஸை பார்த்து ஷூட் பண்ணிட்டே இருக்காங்க. ஹீரோனிய பயந்துகிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டும் எனக்கு பயமா இருக்குன்னு போது, சின்ன பசங்களா உங்களுக்கு இது புதுசா தானே இருக்கு, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி எல்லாரையும் பயங்கரமா ஷூட் பண்ணிட்டே வராங்க. ஹீரோ இதுக்கு மேல ஓட்ட முடியாதுன்னு போது, ஓட்டுறா இல்லைன்னா அடுத்த கொண்டு உன் தலையில தான் இறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்திட்டு வேகமா காரை ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. கொள்ளையனும் ரைட் சைடு போக முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும் போது அவங்களும் ரைட் சைடு ஓட்டிட்டே போறாங்க. அது கொஞ்சம் காடு மாத்த இருக்கு. அப்படியே ஓட்டிட்டே போகும்போது ஹீரோனோட ஃப்ரெண்டும் ஏதாவது பண்ணடி எனக்கு பயமா இருக்குமோ சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொள்ளையன் கிட்ட கன் இருக்கும், அது கீழே வச்சிருப்பான். அதை நைஸாவை எடுக்க பாப்பா. அப்படி எடுக்கும் போது தெரியாம கன்னு டிரைவரோட கையில பட்டோம். அப்படியே கார் அவங்க தெரியாம வேற பக்கமா ஓட்டும் போது அங்க இருந்த கம்பியில மாட்டிட்டு கார் அப்படியே பறந்து போய் கீழே விழுந்துரும். ஹீரோனி கண்ணை திறப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே கிளியரா தெரியல, ஆனா யாரோ பேசிட்டு இருப்பாங்கன்னு மட்டும் அவங்களுக்கு தெரியுது. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்த்தா அந்த ரெண்டு கொள்ளையர்களும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நான் போய் சொன்ன இந்த வழியா வரவேன, நீ தானே சொன்ன அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டே இருக்கும்போது ஹீரோனி எழுந்துக்கிறா. எல்லாத்துக்கும் காரணம் இவதான், இவ்வளவு முதல்ல போட்டு தரனா எல்லாமே சரியாயிரும் அப்படின்னும் போது ஹீரோனி பயந்துகிட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டுக்கு கால பயங்கரமா அடிபட்டு ரத்தம் ஊத்திக்கிட்டே இருக்கும். அந்த கொள்ளையனோட கேர்ள் ஃப்ரெண்டும் இவளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஷூட் பண்ண வருவாங்க. அது கத்தா சரி வாங்க நம்ம நடக்க ஆரம்பிக்கலாம் போது நடந்து போயிட்டே இருப்பாங்க. நைட்டு நம்ம இங்கதான் தங்கணும், அங்க பாருங்க அந்த பில்டிங்ல தான் நம்ம தங்க போறோம்னு சொல்லும் போது அங்க ஒரு பெரிய பில்டிங் இருக்கும், ஆனா பாலடைஞ்சு இருக்கும். 3 பேர் நடந்து போகும்போது இப்போ அந்த கொள்ளையனும் 3 பேரையும் அடிச்சு மயக்கடைக்க வச்சிருவான். ஹீரோனி கிட்ட வந்து உன்னை தேடி யாரா வருவாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோனி வருவாங்க. என்ன கேட்கல எனக்கு திரும்ப சொல்லு, இல்ல யாரும் வர மாட்டாங்க, வரலன்னா நல்லது, வந்தாங்கன்னா என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அவங்க அங்க வந்து போயிருவாங்க. ஆனா ஹீரோனியும் என் ஃப்ரெண்டு கால அடிபட்டிருக்கு, அவனுக்கு டாக்டர் வேணும், யாராவது கூட்டிட்டு வாங்கன்னும் போது உன் ஃப்ரெண்டு கால பயங்கரமா அடிபட்டிருக்குல நானும் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டோட கால பயங்கரம் அடிச்சிருவா, அதனால வடிக்கும். இதனால ஹீரோ நீ எல்லாம் மனுஷிய இல்ல, நீ ஒரு மிருகம் அப்படின்னும் போது, அப்படியா உண்மையா சொல்ல போனா என்னோட பாஸ்ட்ல என் அப்பா பயங்கரமா குடிச்சிட்டு வந்து என் அம்மா அடிப்பார், ஆனா என் அம்மா ஒண்ணுமே சொல்லாம வழியை தாங்கிப்பாங்க. அப்ப நான் என்ன தெரியுமா பண்ணேன், கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு என் அப்பா ஒரு நெத்திலே பொட்டுன்னு போட்டு தள்ளிட்டேன். அப்போ என் அம்மாவை பார்க்கும்போது எனக்கு கோலையா தெரிஞ்சது, அதே மாதிரிதான் நீயும் ஒரு கோலடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்க வந்து போயிடுவாங்க. இப்ப ஹீரோவும் நம்ம தப்பிக்கணும், ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு ஷார்ப்பா தெரியுதா பாருங்க போது ஹீரோனி பாப்பாங்க. இல்ல எனக்கு எதுவுமே தெரியலன்னு போது அவன் ஃப்ரெண்டு பக்கத்துல ஒரு பவுல் இருக்கு பாரு, அதை அவளை தள்ளி விட சொல்லு, அந்த உடஞ்ச கண்ணாடி கிளாஸ் வச்சு நம்ம தப்பிக்கலாம் போது அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவா. ஆனா அவளுக்கு ஆல்ரெடி காலை அடிபட்டிருக்கு, ப்ளீஸ் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுனால அதை பண்ண முடியும் போது அவ வலிய பொறுத்துட்டு காலை வச்சு அங்க அந்த டேபிளை இடிச்சுட்டே இருப்பா. இப்ப அந்த பவுல் கீழே விழுந்து உடஞ்சிரும். அந்த பீஸை வச்சு ஹீரோ தப்பிச்சுவாரு, ஹீரோனையும் காப்பாத்துவாங்க.
பண்ணிடுவாங்க. இப்போ உன் ஃப்ரெண்டு முதல்ல சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு போலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கூட்டிட்டு போய் வேற ஒரு ரூம்ல லாக் பண்ணிடுவாங்க. பக்கத்துல ஒரு லைட்டும் கொடுத்துருவாங்க. நீ இங்கே சேஃபா இரு, உதவிக்கு நான் யாராவது கண்டிப்பா கூட்டிட்டு வரேன்னு சொல்லி ஹீரோ ஹீரோனியும் அங்கிருந்து இறங்கி கீழே போவாங்க. இப்ப அவங்க 2 பேர் கீழே நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. அங்கிருந்த கிளாக் ஹீரோனி டைமை பாக்குறாங்க. இப்ப டக்குன்னு கதை ஓப்பன் ஆயிடுது. இதான் சான்ஸ், நம்ம சீக்கிரமா போய் உதவிக்கு யாரை கூட்டிட்டு வரலாம்னு சொல்லி ஹீரோ ஹீரோனி வெளியே ஓடி போறாங்க. அதே நேரத்தில் அவங்களோட ஃப்ரெண்டு அந்த ரூம்குள்ள இருக்கும் போது ஒரு சத்தம் கேக்குது. யாரு? ஒருவேளை ஹீரோனி வந்துட்டான்னு சொல்லி கூப்பிடுவா. ஆனா இப்ப ஒரு உருவம் வருதத்தை பார்த்து அவ கதற ஆரம்பிக்கிறா. இப்ப ஹீரோ ஹீரோனி ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஓடிட்டே இருக்கும்போது ஒரு வெளிச்சம் தெரியுது. கண்டிப்பா தான் மெயின் ரோடா இருக்கும், நம்ம போயிடலாம் சொல்லி ஓடுறாங்க. பார்த்தா திரும்ப அந்த வீட்டு பக்கத்துலயே வந்து நிக்கிறாங்க. நம்ம இந்த சைடு தானே போனோம், எப்படி இங்க வந்தோம் அப்படின்னு அவங்களுக்கு குழப்பமா இருக்கு. இப்ப பின்னாடி ஒரு ரெட் கலர் துணி போட்டு ஒரு உருவம் இருக்கு. அதை பார்த்து அவங்க பயந்துருவாங்க. பேசாம நம்ம உள்ளே போயிடலாம், உன் ஃப்ரெண்டு கத்துற குரல் கூட எனக்கு கேட்டுச்சுன்னு சொல்லி திரும்ப அந்த வீட்டுக்குள்ளே அவங்க வராங்க. இப்ப அவங்க ஃப்ரெண்டு திரும்பி பாக்குறா, ஒரு உருவம் இருக்கு. அந்த உருவம் அவங்களை தரத்தனை இழுத்துட்டு போது அவ பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. இப்ப அந்த கொள்ளையனும் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. அவங்களும் நீ ஆசைப்பட்ட மாதிரி பணம் கிடைச்சிருச்சுல, என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்னமோ அது அப்புறமேட்டு பாத்துக்கலாம், இப்போதைக்கு நம்ம பாரிஸ் போறோம், இந்த பணத்தை யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டா இருக்கு. அந்த கொள்ளையனும் அப்படியே பேசிட்டே வெளியே வந்துருவான். எங்க ஹீரோனியும் பாய் ஃப்ரெண்டும் அவங்களோட ஃப்ரெண்டை தேடி போய் பார்ப்பாங்க. ஆனா அவங்க ஃப்ரெண்டு இருக்க மாட்டாங்க. ஒருவேளை கொள்ளையன் அவளை பிடிச்சிட்டாலும் அவளுக்கு ஏதோ ஆபத்து இருக்கு போல அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஓடிட்டே இருக்கும்போது இப்போ அவளோட ஃப்ரெண்டோட குரல் மேல இருக்க ஒரு ரூம்ல கேட்கும். கதவை தட்டுவா. நான் இங்கதான் இருக்கேன், என்ன காப்பாத்துன்னு போது கதவை உடைக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அவங்களால கதவை உடைக்க முடியாது. அதே நேரத்தில் அந்த கொள்ளையன் வெளியே நின்றுட்டே இருக்கும்போது மழை பெய்யும். யாரோ வெளியே நிக்கிற மாதிரி தெரியுது. கண்ணு எடுத்துட்டு போய் பாக்குறான். ஆனா அங்க யாருமே இல்ல. இப்ப அவங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது கீழே ஏதோ ஒரு விஷயத்த ஹீரோ பாக்குறாரு. அந்த பாட்டில் அவர் பார்த்துட்டே இருக்கும்போது இப்ப டக்குன்னு ஒரு போட்டோ ஃப்ரேம் கீழே விழுது. ஹீரோனி பாக்குறாங்க. அந்த போட்டோ ஃப்ரேம்ல 2 பேர் இருக்காங்க. ஆனா முகம் தெரியல. இங்க அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் தூங்கிட்டே இருக்கும் போது ஜன்னல் கதவு தானா ஓப்பன் ஆகுது. திரும்ப லாக் பண்றாங்க. திரும்ப ஓப்பன் ஆகுது. ஏது ஓப்பன் ஆகுதுன்னு பாக்குறாங்க. வெளியே ரெட் கலர்ல துணி போட்ட ஒரு ஆள் இவங்களே முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். கன் எடுத்துட்டு வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்துட்டு கீழே போய் பாக்குறாங்க. அங்க யாரும் இல்ல. டக்குன்னு அவங்க யாரோ தொடுறாங்க. பயந்து போறா. பார்த்தா அவங்க பாய் ஃப்ரெண்ட் தான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? நான் யாரையும் அங்க பார்த்தேன், இங்க யாருமே இல்லையே, என்னோ பயமா இருக்கு. சரி வா, டக்குன்னு நம்ம பேக பணத்தை எடுத்துட்டு இங்க வந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டே போகும்போது இப்போ ஹீரோ கரெக்டான சான்ஸ் பார்த்து அந்த கொள்ளையனை அடிச்சு கண்ணை புடிங்கிடுவாரு. ஆனா அதுக்குள்ள அந்த கொள்ளையன் ஹீரோவை போட்டு சாமியா தூக்கி போட்டு பந்தாடிடுவான். ஹீரோனி கண்ணை எடுத்துட்டு அவனை விடலன்னா ஒண்ணு கொலை பண்ணிடுவேன் போது அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வராங்க. பாக்கலாம், உங்க அண்ணன் பெருசா எங்க அண்ணன் பெருசான்னு, உன்னெல்லாம் ஷூட் பண்ண முடியாது, ஏன்னா நீ ஒரு பயந்தாங்கோலி அப்படின்னு ஹீரோனி கிட்ட பேசிட்டே இருக்கும்போது ஹீரோனி அவளோட கையிலேயே ஷூட் பண்ணிட்டு ஹீரோ கூட்டிட்டு அங்கிருந்து வேகமா ஓடி போயிடுறாங்க. உன்னை நான் விட மாட்டேன்னு சொல்லி அவங்க கோப்படுவாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் இது நான் 2 பேரும் பாத்துக்கேன்னு சொல்லி பின்னாடி ஓடுவாரு. அவங்க மேல ரூம்ல டக்குனு கதவை லாக் பண்ணிடுறாங்க. அவங்க இருந்த அந்த ரூம்ல தான் அந்த கொள்ளையனோட பணம், பாஸ்போர்ட் எல்லாமே இருக்கும். அவனும் கதவை உடைக்க முயற்சி பண்ணுவான். ஆனா அவனால உடைக்கவே முடியல. இப்ப உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கத்துறாங்க. கீழே போய் பார்த்துட்டு உனக்கு ஒண்ணு இல்ல, உனக்கு சரியாயிரும் சொல்லிட்டு அவரோட கிளாத்தை கொடுத்துட்டு தரக்கையும் ஊத்தி கொடுக்குறாரு. இப்ப ஹீரோனும் அந்த ரூம்ல ஏதாவது கிடைக்கலான்னு பாத்துட்டே இருக்கும் போது அந்த கொள்ளையனோட போன் இருக்கும். கால் பண்ணுவாங்க, பட் சிக்னலே கிடைக்காது. சா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்டே இருக்கும் போது இப்போ ஹீரோட கையில குண்டடி பட்டனால வலிக்கும். அதனால ஹீரோக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கும்போது அவருக்கு சில விஷயங்கள்னா வினோதமா தெரியும். பயந்து போன அவரும் எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது, நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு முகத்தை கழுவிக்கிட்டே இருப்பாரு. அப்படி ஒரு முகத்தை கழுவிட்டே இருக்கும்போது கண்ணாடியில அவருக்கு சில குரல்கள் கேட்டுட்டே இருக்கும். பார்த்துட்டாப்ல ஹீரோனியும் இவரும் க்ளோஸா இருக்கிற மாதிரி தெரியும். இப்ப ஹீரோனி டக்குன்னு அவரோட வயிற்றுலயே கத்திச்சு குத்திடுறாங்க. கனவு வந்து பார்த்தா இது அவருக்கு கனவுதான். ஐயத்தைங்க அது கொள்ளையன் நடந்து போயிட்டே இருக்கும்போது சில பேர் கத்துற மாதிரி குரல் கேட்கும். யார் அது கத்துறதுன்னு வந்து பார்த்தா ஹீரோனோட ஃப்ரெண்டு கத்துன அதே ரூம்ல இருந்தா அந்த சத்தம் கேட்கும். ஆனா அது அவரால் ஓபன் பண்ண முடியல. என்ன இருக்கு, ஏதாவது உள்ள இருக்கான்னு சொல்லி அவரை எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பாரு. எங்க ஹீரோயின் அந்த ரூம்ல ஏதாவது இருக்கான்னு தேடிட்டே இருக்கும்போது இப்போ ஒரு மியூசிக் பாக்ஸ்ல இருந்து சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதை ஓபன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது கட்டல ஏதோ ஒரு உருவம் நகர்ந்து வர மாதிரி இருக்கு. இப்ப டக்குன்னு ஹீரோ வெளியே வரனால அந்த விஷயம் மறைஞ்சு போயிடுது. ஹீரோ சைலண்டா உட்காரு. ஹீரோனி என்ன ஆச்சு உனக்கு? அவரு சைலண்டா இருப்பாரு. என்ன பேய் பார்த்ததா பயந்துட்டியா? இப்ப அந்த கொள்ளையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தூங்கிட்டே இருக்கும்போது சவுண்ட் கேட்கும். கணத்து வந்து பார்த்தா அவங்களுக்கு முன்னாடியே ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்கும். யார் பாப்பா நீ இங்க என்ன பண்ற, உன் பேர் என்னன்னு போது அந்த குழந்தை வேகமா ஓட ஆரம்பிச்சிடும். அவங்களும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. அங்க இருந்து ஒரு டோர் கிட்ட அந்த பாப்பா நிற்கும். 3 பலூன் கையில வச்சிருப்பா. ஒவ்வொரு பலூனா உடச்சுட்டு இருப்பா. அப்படி லாஸ்ட் பலூன் உடைக்கும் போது டக்குன்னு கரண்ட் கட் ஆயிரும். அவ வேற ஒரு ரூம்குள்ள போயிருவாங்க. அந்த ரூம்குள்ள போய் பார்த்து குழந்தைங்க விளையாட எல்லா டாய்ஸா இருக்கும். அதெல்லாம் அந்த பொண்ணு பார்த்துட்டே இருக்கும்போது இது கபோர்ட்ல அந்த குழந்தை ஓடுற மாதிரி தெரியும். கபோர்டு ஓபன் பண்ணி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. அண்ட் இப்ப வெளியே நடந்து வர அந்த உருவத்தை பார்த்து அந்த லேடி கதற ஆரம்பிக்கிறாங்க. இதனால அவங்க பாய் ஃப்ரெண்டும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்னு வந்து பாக்குறாங்க. அவ சோஃபால இல்ல, வெளியே ஓடி போயிட்டான்னு சொல்லி அவர் பேரை கூப்பிட்டுட்டே வெளியே ஓடி போறாரு. அப்படி ஓடி போயிட்டே இருக்கும். திரும்ப அந்த வீட்டுக்கிட்டே வந்து நிக்கிறாரு. அவருக்கு பின்னாடியே அந்த ரெட் கலர் போட்ட உருவம் தெரிஞ்சுட்டே இருக்க அவர் பயந்து போறாரு. ஹீரோனியும் கதற சவுண்ட் கேக்குது. கண்டிப்பா என் ஃப்ரெண்ட் தான் இருக்கும், வா அவளை காப்பாத்தலாம் போது பைத்தியம் பண்ணி உன் ஃப்ரெண்டோல யாருமே இல்ல, அவ இறந்துட்டா. இந்த வீட்டுக்குள்ள வரும்போது நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடக்குது, இங்க தான் சேஃப் இல்ல அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது ஹீரோனிக்கு கோவம் வருது. ஹீரோ கணத்துல பலான்னு ஒண்ணு விடுறா. என் ஃப்ரெண்டு செத்து போனான்னு சொன்னா உன கொலை பண்றேன், உயிரோட தான் இருக்க, இங்க இருந்து நம்ம தப்பிக்கணும் போது இப்போ கபோர்ட்ல சவுண்ட் கேட்கும். கபோர்ட் ஓபன் பண்ணி பார்த்து ரெட் கலர் ட்ரெஸ் இருக்கும். அதை எடுத்து பார்க்கும்போது அதுல இருந்து ஒரு கீ வரும். இங்க பாத்தியா, இதுதான் இந்த டோரோட கீயா இருக்கும். கண்டிப்பா அவ இருப்ப அவளை காப்பாத்தான்னு பேசிட்டே இருக்கும்போது அந்த கதவை உடைச்சிட்டு ஹீரோனோட கழுத்தை நசுக்குவா. இதனால ஹீரோ தள்ளி விட்டு ஓடும் போது இப்போ கண்ணால 2 பேரும் மாத்தி ஷூட் பண்ணிப்பாங்க. இப்ப கடைசியில ஹீரோ அவனை புடிச்சிட்டு மேல் மாடியில இருந்து கீழே குதிச்சிருவாரு. ஹீரோனையும் பதறி போய் கீழே வந்து
பார்த்தா அந்த ஹீரோ இழந்து பாரு எனக்கு தெரிஞ்சு இறந்துட்டான்னு நினைக்கிறேன். உடனே வந்து போகணும் போது கீங்க இருக்கு, இது எடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோனி டக்குன்னு ஹீரோ ஏமாத்திட்டு அவளோட ஃப்ரெண்டை காப்பாத்தான்னு கதை ஓப்பன் பண்ண முயற்சி பண்ணுவா. ஆனா ஹீரோ இந்த கதவு ஆல்ரெடி மூடி இருக்கு, இதுல ஏதோ அமானுஷம் இருக்கு, இதை திறந்தா என்ன ஆபத்து வரான்னு தெரியாது, நம்ம திறக்க வேணா இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் போது வாய மூடி இதுக்குள்ளதான் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டே இருக்கும்போது இப்போ அந்த கொள்ளையை இவங்களை தேடி வேகமா வரான். அவங்க கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி இவங்களும் கதை ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்போ அவர் நடந்து வந்துகிட்டே இருக்காரு. அந்த ரூமு கிட்ட ஒரு குரல் கேக்குது. ஒரு ரெட் கலர் துணி படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரியும். அவரும் அந்த துணி எடுத்து பாக்குறாரு. இப்போ ஒரு உருவம் அவர் கிட்ட வந்து பயமுறுத்துதான் அவர் கதறிடுறாரு. ஹீரோனியோ வேற ஏதாவது வழியில தப்பிக்க முடியுதான்னு சொல்லி அங்க இருந்து எல்லா கதையும் உடைக்க முயற்சி பண்ணுவாரு. அப்பதான் ஹீரோ அங்க மூடப்பட்டிருந்த கண்ணாடியை ஓபன் பண்ணுவாரு. இந்த கண்ணாடியை பார்த்த ஹீரோனியும் மறைச்சு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோ உனக்கு ஞாபகம் இருக்கா, ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு, நானும் என் ஃப்ரெண்டும் பேங்க்குக்கு போனோம், அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் ஞாபகம் இருக்கான்னு போது ஹீரோனி யோசிப்பாங்க. இல்ல எனக்கு ஞாபகம் இல்ல. ஆமா எனக்கும் ஞாபகம் இல்ல. இந்த வீட்டுக்கு வந்த பிறகு நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடக்குது. எனக்கு அப்பப்ப சில கனவுகள் வரும். அந்த கனவுல நான் பார்த்த விஷயங்கள் இந்த வீட்டுல எனக்கு தோணுது. இந்த வீட்டுல இறந்தவங்களுக்கு என்ன நடந்ததுன்றத காமிக்கிறாங்க. அதாவது எக்ஸாக்டா இந்த வீட்டுல இருந்த ஓனர் யாருன்னா ஹீரோனி தான். பாஸ்ட்ல அவங்க இந்த வீட்டுக்கு ஓனரா இருந்திருக்கும். இந்த வீட்டோட ஓனரா அவங்க திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி என்கேஜ்மெண்ட் நடந்துகிட்டும். எல்லா நாட்டை சேர்ந்தவங்க எல்லாரும் வரவேற்று கிராண்டா பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் இந்த வீட்டோட ஓனர் கூட ஒரு அசிஸ்டன்ட் இருப்பான், அவன் ஹீரோ. ஹீரோனுக்கும் ஆல்ரெடி அஃபேர் இருக்கும். ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண ஐடியா இருப்பாங்க. பட் இவர் பணக்காரரா இருக்கிறனால ஹீரோனி ஒத்துப்பாங்க. இப்போ பாட்டிக்கு அந்த கொள்ளையர்களும் இங்க வந்திருப்பாங்க. அந்த ஹீரோனி தான் வரைச்சிருப்பாங்க. அவங்களும் ஹீரோ கிட்ட ஒரு பாட்டில கொடுத்து இதா பிளான ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோனோட ஃப்ரெண்டும் என்ன அந்த பிளான் எக்ஸாக்டா நம்ம பண்றோம் தானே போது ஹீரோனி யோசிச்சுட்டே இருப்பாங்க. எனக்கு ஏதாவது பிளான மாத்த போறியா? இல்ல இல்ல எல்லாமே நான் பிளான் பண்ண மாதிரியே நடக்கணும். இப்ப அவங்களோட ஃபியான்சேவோ எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்போது அவர் வைன் குடிக்கும் போது இப்ப அவர் உடம்பு முடியாம போய் ரத்தம் வந்து எடுக்க ஆரம்பிப்பார். அவர் மட்டும் இல்லாம அந்த வைன் குடிச்சவங்க எல்லாமே உடம்பு முடியாம கீழே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இப்போ அந்த கொள்ளையரும் அவரோட கேர்ள் ஃபிரெண்டும் எல்லாரையும் ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுவாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்த ஹீரோக்கு இப்ப எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. நீ மோசமானவ, உன்னை பத்தின முழு சுயரூபம் எனக்கு இப்பதான் தெரிய வந்தது. நீ எனக்கு சத்தியம் பண்ணல என் கூட இருக்கேன்னு, ஆனா நீ அதை காப்பாத்தல, நீ ஒரு மோசமானவன் சொல்லிட்டு ஹீரோனி மேல கோவப்படுறாரு. ஹீரோனுக்கு ஒண்ணும் புரியல, என்னாச்சு ஏன் கோவப்படுற, நான் என்ன பண்ண அப்படின்னு போது நீ மோசமானவன் சொல்லி கத்தி எடுத்து வேகமா கீழே ஓடுறாரு. இப்ப டைமா பாக்குறாங்க. ஹீரோவை டக்குன்னு யாரும் இழுக்கிறாங்க. வயிற்று கிழிச்சி இறந்து போயிடுறாரு. ஹீரோனி கிட்ட வராங்க. நான் தப்பான டிசிஷன் எடுத்துட்டா, நீ சொன்ன விஷயத்த நம்பி நான் அப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ இறந்து போறாரு. இப்ப ஹீரோனி அந்த கத்தியை தொடறாங்க. ஹீரோனி தான் அந்த ரெண்டு கொள்ளையர்களும் வர வச்சிருப்பாங்க. மொத்த பணத்தையும் ஆட்டே போனோம் தான் அவங்களோட பிளான். அதே மாதிரி அந்த கொள்ளையர்கள் எல்லாரையும் மர்டர் பண்ணிடுவாங்க. அங்க அந்த நகா பணம் எல்லாத்தையும் தூக்கிடுவாங்க. இப்ப ஹீரோனி கிட்ட ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி தான் உனக்கும் எனக்கும் 50-50 அப்படின்னும் போது யார் சொன்னா டே அவனை போடுறான் அப்படின்னும் போது ஹீரோ அந்த கொள்ளையர்கள் ரெண்டு பேரையும் பிடிச்சிடுறாங்க, அவங்க ஃப்ரெண்டையும் சேர்த்து. எனக்கு நீங்க பிளான் போட தேவையில்ல, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் உயிரோட கொளுத்திடுவாங்க. ஹீரோவும் இது நம்ம பண்றது தப்புனும் போது ஹனி உன் கூட இருக்கணும்னால இப்படி பண்றேன் போது அப்ப கண்டிப்பா நம்ம ஒன்னா இருப்போமா கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட வயிற்றையும் கத்தியால குத்திட்டு எல்லாரையும் கொலை பண்ணிட்டு ஹீரோனே அங்க வந்து போறாங்க. இப்போ ஹீரோனி கணத்துல பாக்குறாங்க. அந்த ரெட் கலர் ராசி இப்ப ஹீரோனி போட்டிருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி அந்த பேய் நிக்குது. ஹீரோனியும் டைமா பாக்குறாங்க. இல்ல இல்ல இது கனவுதான், இது உண்மை கிடையாது, நான் அவ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோனி தலை தெறிக்க ஓடி போறாங்க. அப்படி ஓடி போகும்போதுதான் பாஸ்ட்ல அந்த எல்லா விஷயத்தையும் யோசிக்கிறாங்க. அந்த பேங்க்ல நடந்த விஷயங்கள் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். இப்ப இன்னொரு ஒரு விஷயத்தையும் காமிக்கிறாங்க. அந்த கார் ஆக்சிடென்ட் ஆன பிறகு ஹீரோனி மட்டும் தான் உயிர் பிழைச்சிருப்பாங்க. மத்தவங்க எல்லாமே இந்த கார்ல இறந்து போயிருப்பாங்க. அப்போ இவ்வளவு நேரம் இவங்க கூட இருந்தது எல்லாமே பாஸ்ட்ல இவங்களால சாகப்பட்டவங்களோட ஆத்மா தான். ஹீரோனியும் கதவை தட்டுறாங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்க, நான் அவ கிடையாது, நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிரு, இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி கதறாங்க. இப்போ அந்த ரெட் கலர் கவர் பண்ண உருவம் இவங்க கிட்ட வந்துகிட்டே இருக்கு. இப்போ டக்குன்னு அந்த இடத்துல கரண்ட் போயிடுது. ஹீரோனும் தீக்கச்சு கொளுத்துறாங்க. எதுவுமே இல்லைன்னு அப்படியே பாத்துட்டே இருக்காங்க. இப்போ அந்த உருவம் அவங்க தரத்தன்னா அந்த வீட்டுக்குள்ள இழுத்துட்டு போகுது. இப்போ இவங்க பேங்குக்கு வரதுக்கு முன்னாடி நைட்டு என்ன சம்பவம் நடந்ததுன்றத காமிக்கிறாங்க. பஸ்ல எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. அந்த பஸ்ல ஹீரோனி அவங்க ஃப்ரெண்டு, அந்த கொள்ளையடிக்க போன 2 பேரும் ஹீரோவும். தெரியாத நபர்கள் பஸ்ல போற மாதிரி எல்லாம் அவங்க சீட்ல உட்காந்துட்டு போறாங்க. இப்ப அந்த பஸ்ல அந்த ரெட் கலர் கவர் பண்ண அந்த உருவம் நிக்குது. இவங்க பார்த்து சிரிக்குது. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. அந்த பேய் தான் பிளான் பண்ணி ஹீரோயும் எல்லாரையும் இங்க வர வச்சது. ஹீரோனிக்கான தண்டனையை அது கொடுத்தது. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. செவிலிஞ்சு மக்களே, படம் வித்தியாசமா இருந்ததுல உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வித்தியாசமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.